போன வருஷம் வந்து iQOO Z11x நீங்க பாத்தீங்கன்னா நாங்க என்ன சொல்லியிருந்தோம்னா under 15,000 rupees one of the best phones அப்படின்னு சொல்லியிருந்தோம். and இந்த வருஷம் வந்திருக்குது iQOO Z11x and Z11x ல அப்கிரேட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆனா பிரைஸ்லயும் அப்கிரேட் இருக்குதுங்க. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், இந்த வருஷம் போனோட பிரைசஸ்லாம் ஏறிட்டே போயிட்டு இருக்கு. and இந்த போனோட பிரைஸ் கூட நீங்க பாத்தீங்கன்னா கம்பேர்ட் டு Z10x 3000 ரூபாய் 4000 ரூபாய் எக்ஸ்ட்ரா நீங்க கொடுத்து வாங்கணும். சோ பிரைஸ் ஹைக் இருக்குது. பட் அந்த அப்கிரேட்ஸ் வர்த்தா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வந்திருக்கீங்கன்னா என் பேர் இர்ஷாத். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். ஆரம்பிக்கலாமா? Alright, so first box திறந்து பார்த்துருவோம் என்னெல்லாம் கிடைக்குதுன்னு. ஸோ ஃபோன் இருக்கு, அஃப்கோர்ஸ் ஃபோனை சைடில் வச்சிருவோம். பட் அதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ 19,000 ப்ரைஸுக்கு உங்களுக்கு 19,000 ப்ரைஸுக்கு உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்பெரண்ட் சிலிகான் கேஸ் கிடைச்சிரும். அதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்ட்ஸ் இருக்கு, ஸ்டிக்கர்ஸ் அண்ட் விவோட ஃபிளாஷ் சார்ஜ் டெக்னாலஜி உள்ள 44 வாட் சார்ஜர் உங்களுக்கு பாக்ஸ்லேயே தந்துடுறாங்க. அண்ட் டைப் A to டைப் C கேபிள் இருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் ஃபைனலி சிம் எஜெக்டர் பின்னும் கொடுத்துருக்காங்க. ஆல்ரைட், எல்லாத்தையும் சைடில் வச்சிடலாம். லெட்ஸ் டேக் a look at the phone. நானே ஃபர்ஸ்ட் டைம் தான் பார்க்க போகிறேன். வாவ், ஓகே. ஐ திங்க் Z10x கம்பேரிசன்ல எனக்கு இந்த டிசைன் இன்னும் அதிகமாக பிடிச்சிருக்கு. ஆஃப்கோர்ஸ் ஃபிளாட் பாக்ஸி டிசைன் தான், ரவுண்டட் எட்ஜஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ஃபர்டபுளாக இருக்கு ஹோல்ட் பண்ணுறதுக்கு. கம்ப்ளீட்லி பிளாஸ்டிக் பேக் தான், பிளாஸ்டிக் சைட்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. பட் இந்த கேமரா மாடியூல் பார்க்குறது நல்லா இருக்கு. அண்ட் இந்த கலர் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் லுக்ஸ் வெரி நைஸ். இந்த கலர் பேர் வந்து பிரிஸ்மேட்டிக் கிரீன். அண்ட் இன்னொரு கலர் ஆப்ஷன் உங்களுக்கு கிடைச்சிடும், டைட்டன் பிளாக். எனக்கு இந்த பிரிஸ்மேட்டிக் கிரீன் கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலி. அண்ட் இந்த மாதிரி ஒரு என்ன ஜியோமெட்ரிக் பேட்டர்ன்ஸ் லைன்ஸ்லாம் கொடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லுக்கை கிரியேட் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. ஒரு பட்ஜெட் ஃபோனுக்கு திஸ் இஸ் குட். அதை தவிர்த்து நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு பவர் பட்டன் இருக்கு, அதுலயே எம்பெடட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கிடைச்சிடும். அதுக்கான காரணம் வந்து போன்ல LCD டிஸ்ப்ளே தான், அதை பத்தி பேசுறேன். அதுக்கு மேல நீங்க பாத்தீங்கன்னா வால்யூம் ராக்கர் கொடுத்திருக்காங்க, மேல ஒரு மைக் இருக்கு, கீழ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஸ்பீக்கர் கிரில் கொடுத்திருக்காங்க. பட் ஆஃப் கோர்ஸ் ஸ்டீரியோ ஸ்பீக்கரா வர்க் ஆகும் வித் தி இயர் பீஸ். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா பக்கத்துலயே USB Type C 2.0 போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஆஃப் கோர்ஸ் உங்களுக்கு டுவல் சிம் கார்டு ஸ்லாட் கிடைச்சிடணும். முதல்ல திறந்து பார்த்துருவோம். எஸ், டுவல் நானோ சிம் கார்டு சப்போர்ட் இருக்கு, மெமரி கார்டு சப்போர்ட் கிடையாது. ஸோ டிசைனை பொறுத்த வரைக்கும் இந்த சேஞ்சஸ்லாம் உங்களுக்கு இருக்கு. பில்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்போ IP69 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, which is definitely an upgrade compared to IP64. உங்களுக்கு Z10x ல கிடைச்ச IP64 ஓட அப்கிரேட் பண்ணிருக்காங்க, which is good. and displayல வந்து I think Dragon Trail glass தான் இருக்கும், பட் அதோட கன்ஃபர்மேஷன் எங்களுக்கு தெரியல. பட் once I'll just drop this and see. ஒண்ணுமே ஆகல பாத்தீங்களா? நோ ப்ராப்ளம். பின்னாடியும் முன்னாடியும் சேஃபா இருக்கு, நோ ப்ராப்ளம். ஸ்டடியான போனா ஃபீல் ஆகுது. அண்ட் கொஞ்சம் வெயிட் இருக்குதுங்க போனுக்கு. கிட்டத்தட்ட 206 207 கிராம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் செக் பண்ணி பாக்குறேன். அப்பா, 221 கிராம் இருக்குங்க. அப்போ வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லா பண்ணிருக்காங்க போல. பட் இட்ஸ் pretty heavy. ஓகே, சோ பேசிக்கலி இதான் உங்க டிசைன் எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்து நம்ம வந்து ஆஃப் கோர்ஸ் டிசைன் அண்ட் பில்ட்ல இம்ப்ரூவ்மென்ட் பண்ணிருக்காங்க. டிஸ்ப்ளே பத்தி பேசலாம். டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு IPS LCD பேனல் கொடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு 6.76 இன்ச் டிஸ்ப்ளேங்க. ஒரு விஷயம் நாங்க என்ன நோட்டீஸ் பண்ணோம்னா, கம்பேர்ட் டு iQOO Z10x இந்த வருஷம் பெசல்ஸ் கொஞ்சம் திக் ஆக்கி இருக்காங்க, which is weird. ஏன்னா திக்கா இருந்திருக்க கூடாது. பட் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா பிரைட்னஸ் கூட்டி இருக்காங்க. 1050 நிட்ஸ் பீக் பிரைட்னஸ் வந்து இப்போ உங்களுக்கு 1200 நிட்ஸ் வரைக்கும் பீக் பிரைட்னஸ் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. சோ நீங்க பாத்தீங்கன்னா பெசல்ஸ் பாத்தீங்களா, சின்ன வந்து பெருசா இருக்கு, சைஸ்லயும் பெருசா இருக்கு. அண்ட் ஆஃப் கோர்ஸ் டிஸ்ப்ளே வந்து IPS LCD டிஸ்ப்ளேனால உங்களுக்கு ஸ்லிம் பெசல்ஸ் கிடைக்கிறது கஷ்டமான விஷயம் தான். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து HDR வீடியோ பிளேபேக் யூடியூப்ல கிடைச்சிரும், நெட்ஃபிளிக்ஸ்ல கிடையாது. ஆனா ஒரு விஷயம் நாங்க நோட்டீஸ் பண்ணோம், ஜெனரலி பட்ஜெட் போன்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா HDR வீடியோ பிளேபேக் பண்ணும்போது ஸ்டட்டர் ஆகும் கொஞ்சம். இதுல நீங்க 4K ல கூட HDR வீடியோ பிளே பண்ணீங்கன்னா யூடியூப்ல ஸ்டட்டர்லாம் கிடையாது. அண்ட் குவாலிட்டி, டிஸ்ப்ளே குவாலிட்டி ஃபார் an LCD panel is good. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கு, அதுக்கான காரணம் வந்து LCD டிஸ்ப்ளே தான். சோ that is why. அண்ட் உங்களுக்கு ஹாப்டிக் ஃபீட்பேக் வந்து ஓகே தான் இருக்கும். See, ஸ்பீக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்திருக்காங்க, எஸ், பட் குவாலிட்டி கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். நீங்களே கேட்டு பாருங்களேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்து பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து உள்ள MediaTekோட Dimensity 7400 டர்போ கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா ஒரு அப்கிரேட் கம்பேர்ட் டு Z10x. இதுல கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 9.6 lakh Antutu ஸ்கோர் இருக்கு. அண்ட் Geekbench கூட நீங்க பாத்தீங்கன்னா above 1000 சிங்கிள் கோர் அண்ட் above 2000 கிட்டத்தட்ட 3000 உங்களுக்கு வந்து மல்டி கோர் ஸ்கோரும் கிடைச்சிரும். நாங்க கேமிங் கூட விளையாடி பார்த்தோம். இதுல BGMI நீங்க வந்து 60 FPS தான் ஆட முடியும். அப்டேட் வரல, மேபி 90 FPS அப்டேட் கூடிய சீக்கிரம் வந்தாலும் வரலாம். பட் COD நீங்க 90 FPS ல ஆடலாம். ஓவராலா பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல இந்த காலத்துல this is not a bad phone அப்படின்னு சொல்லுவேன். இதுல 3 வேரியன்ட்
வேரியன்ட்ஸ் உங்களுக்கு இருக்குங்க. 6 128GB, 8 128GB and 8 256GB. இதுல உங்களுக்கு LPDDR4X RAM டைப்பும் UFS 3.1 ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. அது வந்து கண்டிப்பா ஒரு அட்வான்டேஜ்னு சொல்வேன். ஏன்னா UFS 3.1 ஸ்டோரேஜ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் ஸ்பீட்ஸ் ஃபாஸ்டா இருக்கும். அண்ட் நீங்க ஸ்டோரேஜ் ஸ்பீட் ரீட் ரைட் ஸ்பீட் பாருங்க, இட் இஸ் வெரி வெரி குட். ஸோ ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் டெய்லி எவ்ரிடே பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் லைட் கேஷுவல் கேமிங் பண்றதுக்கு under 20,000 rupees this is good. பட் பெரிய அப்கிரேட் எங்க தெரியுமா? பேட்டரியில. அதனால தான் ஃபோன் இவ்வளவு வெயிட்டா இருக்குங்க. அந்த 220 கிராம்ஸ் மேல இருக்கிறதுக்கான ரீசனே அதான். 7200 mAh லித்தியம் அயன் பேட்டரி கொடுத்திருக்காங்க. 44 வாட் சார்ஜிங் ஸ்பீட்ஸ் இருக்கு. ஸோ பேட்டரி லைஃப் இதுல உங்களுக்கு தாறுமாறா கிடைச்சிரும். கம்பேர்ட் டு Z10Xல வந்து உங்களுக்கு 6500 தான் கொடுத்திருந்தாங்க. இதுல 7200 இருக்கு. ஸோ ஓவரால் நீங்க வந்து ஈஸியா 2 டே பேட்டரி லைஃப் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மாடரேட் யூசேஜ்ல. நெட்வொர்க் கேபிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களுக்கு தேவையான 5G பேண்ட்ஸ் கிடைச்சிரும். Wi-Fi 5 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. Bluetooth 5.4 சப்போர்ட் இருக்கு. ஆனா NFC கிடையாதுங்க. ஸோ கீப் தட் இன் மைண்ட். அடுத்து கேமரா பத்தி பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு வந்து 2 கேமரா கொடுத்திருக்காங்க பின்னாடி. ஒன்னு 50 MP கேமரா, இன்னொன்னு வந்து 2 MP போக்கா. 50 MP வந்து பிரைமரி அண்ட் ஃப்ரண்ட்ல 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. ஓவராலா பிக்சர் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் டீசென்ட்டான போட்டோஸ் எடுக்குதுங்க. ஸ்கின் டோன்ஸ்லாம் கொஞ்சம் ஒயிட்டிஷா இருக்கு, பட் ஓவரால் டீடைல்ஸ் இருக்கு. டே லைட்ல எடுத்த ஷாட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா இட் லுக்ஸ் குட். செகண்டரி கேமரா அல்ட்ரா வைடா இருந்தா பெட்டரா இருந்திருக்கும். சோ அங்க வந்து ஒரு காஸ்ட் கட்டிங் பண்ணிருக்காங்க. செல்ஃபி கேமரா ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா அண்ட் குவாலிட்டி வந்து இட் இஸ் குட். வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் நீங்க 4K ல வீடியோ ரெக்கார்ட் பண்ணாங்க. 4K 30 FPS ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா நான் காட்டுறேன். சோ 4K 30 FPS ஆப்ஷன் உங்களுக்கு வீடியோ ரெக்கார்டிங் கிடைச்சிரும். இன்ஃபேக்ட் ஃப்ரண்ட்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4K 30 FPS ஆப்ஷன் இருக்கு, which is nice. So 4K வீடியோ ரெக்கார்டிங் under 20,000 rupees இந்த போன்ல உங்களுக்கு இருக்குங்க. சோ ஓவராலா கேமரா பொறுத்த வரைக்கும் அதிகமா கேமராஸ் கொடுக்கலனாலும் only ஒரு சிங்கிள் யூஸ்ஃபுல் பிரைமரி கேமரா அண்ட் சிங்கிள் யூஸ்ஃபுல் செல்ஃபி கேமரா கொடுத்தாலும் டியூனிங் ஓரளவு நல்லா பண்ணிருக்கிறதுனால under 20,000 rupees this is one of the good camera phones அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம். அப்புறம் இந்த iQOO Z11x வந்து 2026ல லான்ச் பண்ணிருக்கிறதுனால உங்களுக்கு Origin OS 6 based on Android 16 out of the box கொடுத்திருக்காங்க. அப்புறம் iQOO வந்து 2+4 years அப்டேட் கொடுப்பாங்க அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் Origin OS ஓட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த போன்ல of course உங்களுக்கு வந்து அந்த glance integration, hot apps, hot gamesலாம் இருக்கு. பிளஸ் நிறைய எக்ஸ்ட்ரா third party appsலாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்காங்க. பாத்தீங்களா, puzzle, challenge, relax toys இந்த மாதிரி டிஃபரெண்டான கேம்ஸ்லாம் ப்ரீ இன்ஸ்டால்டா இருக்கு. which can be uninstalled, பட் இல்லாம இருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும் என்ன கேட்டீங்கன்னா. ஏன்னா சும்மா வேண்டாத ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எடுத்து வச்சுக்கோங்க. பட் Origin OS எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்மூத் அனிமேஷன்ஸ்ல கிடைக்கல உங்களுக்கு பிரீமியம் ஃபிளாக்ஷிப் iQOO போன்ஸ்ல இல்ல Vivo போன்ஸ்ல. அது வந்து இதுல கிடைக்காது. பட் மத்த ஃபீச்சர்ஸ்லாம் எல்லாமே கிடைச்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு Origin Island கிடைச்சிரும். பிரைவேட் ஸ்பேஸ் இருக்கு. AI கிரியேஷன்ன்ற ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. சோ சில ஃபீச்சர்ஸ்லாம் இதுல யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். அண்ட் Origin OS எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா ஃப்ரண்ட் டச் கம்பேரிசன்ல பெட்டரா இருக்கும். என்ன கொஞ்சம் ப்ளோட்வேர் கம்மியா வச்சிருக்கலாம் என்ன கேட்டீங்கன்னா. அண்ட் ஆஃப் கோர்ஸ் இப்போ எல்லா ஆண்ட்ராய்ட் போன்ஸ்லயும் கிடைக்கிற ஒரு விஷயம் இந்த போன்லயும் இருக்கு. என்னன்னா சர்க்கிள் டு சர்ச் அண்ட் Google Gemini சப்போர்ட். ஓவராலா நான் ஒரு சம்மரியா சொல்றேன் உங்களுக்கு. இந்த iQOO Z11xல அப்கிரேட்ஸ் இருக்கு கம்பேர்ட் டு iQOO Z10x. ஆனா பிரைஸை கூட்டிட்டாங்க. ஏன்னா இப்போ ஸ்டார்டிங் பிரைஸ் 18,999 தான். அதுல 1,500 rupees உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கிடைச்சிடும். ஸோ 17,500 rupeesக்கு நீங்க இந்த போனை வாங்கலாம், கார்டு கரெக்டான கார்டு இருந்துச்சுன்னா. அந்த பிரைஸ் ரேஞ்ச்ல நீங்க பாத்தீங்கன்னா சாம்சங்கோட M17 இருக்கு. அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா CMF ஓட Phone 2 Pro கூட உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ அந்த போன்ஸ்ல எஸ்பெஷலி CMF Phone 2 Proல உங்களுக்கு சாஃப்ட்வேர் பெட்டரா இருக்கும். பிளஸ் ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. ப்ராப்பர் யூசபிளான கேமராஸ் வித் டெலிஃபோட்டோ. அதுவும் ஸோ ப்ராப்பர் யூஸ்ஃபுல்லான ட்ரிபிள் கேமரா செட்டப் கிடைக்கிறது. தட் இஸ் டெஃபினெட்லி குட். ஆஃப் கோர்ஸ் அதுல வந்து பேட்டரி லைஃப் இந்த மாதிரி கிடைக்காது. பாக்ஸ்குள்ள கிடைக்கிற இவ்வளோ கான்டென்ட்லாம் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜ் iQOOல இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த iQOO Z11xக்கு நிறைய காம்படிஷன் இருக்கு இந்த வருஷம். போன வருஷம் Z10x வந்து ஈஸிலி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபோன்ஸ் அண்டர் 15,000 நாங்க சொல்லிட்டோம். பட் இந்த வருஷம் Z11x வந்து we can't say that very easily. உங்களுக்கு என்ன தோணுது iQOO Z11x பத்தி? அப்கிரேட்ஸ் இருக்கு, பேட்டரி அப்கிரேட் பண்ணிருக்காங்க. பட் ஓவரால் there's also a lot of competition. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் டக்குனு டெக் போடுங்க கிளிக் Trakin Tech தமிழ்.